ஒரு பெரிய சிவப்பு தொப்பி அணிந்த துணிச்சலான சிறுமி லூனா கடற்கரையில் மணல் கோட்டைகளை கட்டுவதை விரும்பினாள். ஒரு நாள் காலையில், உங்கள் கனவு கோட்டையை உருவாக்குங்கள், சாகசம் தொடரும் என்று கிசுகிசுக்கும் ஒரு கடல் ஓடு இருப்பதைக் கண்டாள். உற்சாகமாக லூனா கோபுரங்கள், பாலங்கள் மற்றும் கடல் ஓடு ஜன்னல்களுடன் மிக உயரமான மணல் கோட்டையை கட்டினாள். அவள் இறுதி ஓட்டை வைத்தவுடன் வூஷ்! கோட்டை மின்னியதும் ஒளிரும் மாயாஜால கோட்டையாக வளர்ந்தது. ஒரு ரகசிய கதவு திறக்கப்பட்டது. லூனா உள்ளே நுழைந்தாள். தண்ணீராலான படிக்கட்டு ஒன்றைக் கண்டாள். உச்சியில் பேசும் நண்டு வீரரான சாண்டியை சந்தித்தாள். இளவரசி கோரலுக்கு உங்கள் உதவி தேவை என்று அவர் கூறினார். ஒன்றாக அவர்கள் நீருக்கடியில் சுரங்கப்பாதைகள் வழியாக பயணித்து நடனமாடும் ஜெல்லிமீன்களிலிருந்து தப்பித்து ஒளிரும் முத்தின் புதிரை தீர்த்தனர். இறுதியாக அவர்கள் ஒரு தந்திரமான கடல் சூனியக்காரியிடம் சிக்கிய கோரலின் படிக கோபுரத்தை அடைந்தனர். லூனா தனது தைரியத்தையும் சிரிப்பையும் பயன்படுத்தி மந்திரத்தை உடைத்தாள். நன்றியுடன் இளவரசி கோரல் லூனாவுக்கு சாகசம் அழைக்கும் போதெல்லாம் ஒளிரும் ஒரு முத்து நெக்லஸை கொடுத்தார். லூனா மணல் கோட்டை வாயில் வழியாக திரும்பி வந்தபோது கடற்கரை அப்படியே இருந்தது. ஆனால் அவளுடைய இதயம் மாயாஜாலத்தால் நிறைந்திருந்தது.